நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். கர்த்தர் நாளிலும் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட சில சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்கிற தேவ வசனங்களை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாடும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாவரும் இருந்தபடிய தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான ஆராதனை வேலைக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆயுசு நாட்களிலே இந்த புதிய வருஷத்திலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்கக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் சபைக்கு தேவையான போதகரை கொடுத்து கரிசனையோடு அக்கறையோடு ஆத்துமாக்களின் மேல் பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்வதற்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட இடைபெறும்படியாகவும் நம்மை கிறிஸ்தவர்களாக ஸ்திரப்படுத்தும்படியாகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். தேவன் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். நம் உள்ளத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். கஷ்டங்களை அறிந்திருக்கிறார், கவலைகளை அறிந்திருக்கிறார், நெருக்கங்களை அறிந்திருக்கிறார், பாடுகளை அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். செய்தி வேலையை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் அடியை நிரப்பும். பரிசுத்த வார்த்தைகளை ஆவியானவரை கொண்டு பேசும். கேட்கிற உள்ளங்களை நல்ல நிலங்களாக மாற்றும். 30, 60, 100 வரம் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் பேசிக்கா தெரிந்த செய்தி தான். ஆனா அது நிறைய புதிய காரியங்களை நாம இன்னைக்கு வேதவசனத்தின் அடிப்படையில கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சபையிலே அனுதினமும் தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்து வந்தா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்படித்தான் நம்மளே ஆண்டு இந்த சபையில் என்ன செய்திருக்கிறாரு, சேர்த்து வைத்திருக்கிறார். எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா இந்த ரட்சிப்போட மதிப்பு அல்லது இந்த ரட்சிப்போட அடிப்படை தன்மை எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அது அவ்வளவு டீப்பா யாரும் யோசிக்கிறதே இல்லை. நானே என்ன செஞ்சுப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? நான் ஒழுங்கா ஆலயத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் செஞ்சிருவேன், போயிடுவேன். அதனால நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பாஸ்டர் அல்லையான்னு ஒரு தடவை சொன்னாருன்னா போதும், நான் எத்தனை தடவை சொல்லுவேன், 4 தடவை சொல்லிடுவேன். ஆனால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் முந்திலாம் ரொம்ப கோபக்காரியா இருப்பேன், கோபக்காரனா இருப்பேன். இப்ப நான் என்ன செய்யறது இல்லை, கோபமே பண்றது இல்லை. உண்மைதானா? அதை பார்க்கணும் இல்லையா? அதனால நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சிகரெட் ரொம்ப செயின் சுமக்கிறியா நானு, இப்ப நான் என்ன செய்யறது இல்லை, சிகரெட்டை பிடிக்கிறது இல்லை. அதனால என்ன செய்யப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி பல தீய கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லி நான் இதெல்லாம் இருந்து விடுதலை பெற்றிருக்கேன். அதனால என்ன செய்யப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நாம சொல்றோம். இது ரட்சிப்பில் உள்ள 0.1% ஒரு நிலைதான். இந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுதான், ரட்சிப்பில் உள்ள
1% ஒரு அளவுதான். இதை கொண்டுதான் இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் திருப்தியோடு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்களாம் எப்படிப்பட்டவங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. நாங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் வரும்போது நாங்க எல்லாரும் என்ன செஞ்சு வருவோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிடுவோம், ஏமாந்து போயிடக்கூடாது. சரியா? அதனாலதான் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய மதிப்பு என்னங்கிறத வேதத்தின் அடிப்படையிலே திட்டமாக உங்களுக்கு இந்த நாளிலே போதிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாகிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமேயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அந்த இடத்துல இவ்வளவு பெரிதானங்கிறதுலேருந்து தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும் கோடு போட்டு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்க இந்த ரட்சிப்புக்கு? அளவற்றது, கவுண்ட்லெஸ், ஷேப் இல்லாத ஒரு நிலை, அளவற்ற ஒரு நிலையில இந்த ரட்சிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலகத்துல எது அதிக மதிப்பு உள்ளதாக தெரிகிறது? தங்கம் இல்லையா? திருமணம் சொன்னக்கு எத்தனை பவுன்னு போடுவீங்க? இவ்வளோ பவுன் போட்டால் தான் பிள்ளைங்க என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். பெற்றோரும் அதுக்காக மாங்கு 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 மாங்குன்னு விழுந்து விழுந்து உழைச்சி தங்கத்தை என்ன செய்து வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுயா தங்கம், ரொம்ப முக்கியமானதுன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், சேர்த்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த தங்கத்தை நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா? தங்கம் விலை மதிப்பு அற்றதாக இன்றைக்கு உலக நிலையிலே கருதப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த தங்கத்தை விட, இந்த வெள்ளியை விட, இந்த வைரத்தை விட, வைடூரியத்தை விட வேதம் வசனத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு விலையேறப்பட்டது. விலையே அதற்கு கொடுக்க முடியாது. இவ்வளவு வேலை, கிராம் இவ்வளவு வேலை சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். சரியா? இந்த பெரிய ரட்சிப்பை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவருக்கு இருக்க வேண்டியது விசுவாசம். என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். பெரிய ரட்சிப்பை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். வாசியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30-31 வசனங்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு சொன்னார். சொன்னது யாரு? பவுலும் ஷீலா. பவுலும் ஷீலாவும் எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருந்தாங்க. எதுக்கு இருந்தாங்க சிறைச்சாலையில? இயேசு கிறிஸ்துவை குறித்து யூதர்களுக்கு சொன்னதினாலே அவர்களை அடித்து உதைத்து சிறைச்சாலையிலே காவலான ஒரு பகுதியிலே கொண்டு போய் கட்டி வைத்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கரங்களை தட்டி பாடி தேவனை துதித்தார்கள். சரியா? அவர்களுடைய துதி ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் கேட்ட இயேசு கிறிஸ்து அவர்களை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போட்டார். சிறைச்சாலையோட கதவுகள் எல்லாம் திறந்து போய்விட்டது. இப்போ உள்ள சிறைச்சாலையில் இருக்கவங்க கட்ட அவிழ்ந்து போயிடுச்சு, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்துருச்சு, காவக்காரங்களாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன செய்வோம்? கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்துட்டாருடா, இப்போ ஓடினா தான் ஓடினபடி தடபுடன்னு இருந்துச்சு என்ன செய்வோம், ஓடிடுவோம்னு சொல்லி நெய்வோம். திஸ் இஸ் ஹியூமன் நேச்சர். ரட்சிக்கப்பட்டவனும் இப்படிதான் யோசிப்பான், ரட்சிக்கப்படாதவனும் இப்படிதான் யோசிப்பான். சரி, ஆனால் பௌருஷனும் அப்படி செய்தாங்களா? என்ன செஞ்சாங்க? உள்ளேயே உட்கார்ந்துருந்தாங்க. காவக்கரை தூங்கி முடிச்சு இருந்துச்சு என்ன செஞ்சான்? கதவெல்லாம் திறந்து கிடக்கிறத பார்த்து போச்சடா எல்லாரும் ஓடி இருப்பான். நாம இனிமே இருந்தோம்னா அரசாங்கம் நம்மளை கொண்டு போடும், அதை விட நம்மளை என்ன செஞ்சிடறான், செத்து போயிடலாம்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான்? இந்த சிறையை பொறுப்பாளி அப்படி தீர்மானம் எடுத்தான். தீர்மானம் எடுத்த பொழுது பவுலும் ஷீலாவும் உள்ளே உட்கார்ந்து என்ன செய்தார்கள்?
நீ உனக்கு ஒரு கேடும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயிலர் வேகமாக உள்ளே ஓடி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிற வேளையிலே ஜெயிலின் என்ட்ரன்ஸ்ல வைத்து கேட்கிறான், ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக தெரிகிறது. எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தன்னை காத்து கொள்வதற்கு தான் முயற்சிப்பானே தவிர திரும்பமாக உள்ளே உட்கார்ந்து அடி வாங்குவதற்கு யோசிக்கவே மாட்டான். ஆனால் வித்தியாசமாக இருக்கிறீர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இதிலிருந்து நான் அறிந்து கொள்கிறேன், நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது இவங்க ஆண்டரை பத்தி பேசினாங்களா? முதல்ல இயேசு கிறிஸ்துவை பத்தி ஏதாவது பேசினாங்களா? ஒண்ணுமே பேசல. இவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு பவுலும் ஷீலாவும் யாரு? ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவருடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான ஒரு நிலை இருந்தது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளும் அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு நிலை சமுதாயத்தில் வாழ்கிற நமக்கு சமுதாயத்தால் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருந்தே ஆக வேண்டும். அப்பதான் என்ன வரும்? ரட்சிப்பு மற்ற மக்களுக்கு கிடைக்கும். இப்ப நாம எல்லாரையும் போல சமுதாயம் எப்படி வாழ்கிறதோ அதே போல நாமளும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? அந்த அக்கா, அந்த தம்பி வாரம் எங்க போயிருந்தாரு? கோயிலுக்கு போயிருந்தாரு. சர்ச்சில் போய் நல்லா கைதட்டி பாட்டு பாடிட்டு பிரசங்கத்தை கட்டிட்டு வாராரு. நாங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரிலாம் அவங்களும் இருக்காங்க. பக்கத்து வீட்டுல சாப்பிடவே முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க ரட்சிக்கப்பட்டிருக்கு நாம அவங்களை பத்தி என்ன செய்யறது இல்லை, விசாரிக்கிறதே இல்லை. ரட்சிக்கப்படாதவர்கள் விசாரிக்க மாட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் பக்கத்து வீட்டிலே சுகவீனமாக இருந்தால், சாப்பாடு இல்லாமல் இருந்தால் விசாரிக்கவே மாட்டார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீயும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்கிற ஒருவரை பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேணும்? விசாரிக்க வேணும். காய்ச்சல் அடிக்குதா? டாக்டர்கிட்ட போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? நாங்க ஜெபம் பண்ணட்டுமா? அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? விசாரிக்கணும். விசாரிக்காம கண்டு காணாம போனா அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நாங்க எப்படி இருக்கோமோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? ரட்சிக்கப்படுவாங்களா? பவுலிடத்திலும் ஷீலாவிடத்திலும் வித்தியாசமான பண்பு சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு காணப்பட்டதினாலேதான் அந்த ஜெயிலர் அவருடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது? ரட்சிக்கப்பட்டது. அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தார் பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவர். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை கற்றுக்கிடணும். ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தை குறித்து ஒருவர் அவருக்கு சொல்ல வேண்டும், இல்லையா? நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. நம்பிக்கை பிறவியிலேயே நம்மோடு கூட பிறந்தது. ஏத்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். விசுவாசம் இருக்குமா? இருக்காது. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. நம்பிக்கை தான் இருக்கும். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. அப்ப இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள், ஒரு மனுஷிக்குள், ஒரு வாலிப தங்கைக்குள், ஒரு வாலிப தங்கச்சிக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லுவதற்கு ஒருவர் தேவை. அப்படி ஒருவர் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் விசுவாசிக்கவே முடியாது. விசுவாசிக்காத அவர்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியர்கள் நிருபத்தில் எழுதுகிறார். வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி
பிரசங்கிப்பார்கள். இந்த லிங்க் புரியுதா? விசுவாசம் எப்படி நமக்குள்ள வருது? ஒருத்தர் சொல்லும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது, பிரசங்கம் ஒருத்தர் பண்ணணும்னா அவரை ஒருத்தர் அனுப்பணும். அனுப்பப்பட்ட அவர் நமக்கு விசுவாசத்தை குறித்து என்ன செய்வார்? சொல்லணும். அப்பதான் நமக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். இந்த பவுல் அவர்களுக்கு நீ விசுவாசித்தான் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்ன மாத்திரத்திலே அவனும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஒருவேளை அதற்கு இடையிலே நாம் கொஞ்சம் யோசிப்போம் என்று சொன்னால், அவர் கட்டாயம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய குடும்பத்திலே கொஞ்சம் பேசி இருப்பான். விசுவாசித்தான்னு சொன்ன உடனே அப்படியே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, விசுவாசிக்க முடியாது. அது லாஜிக் கிடையாது. பவுலையும் ஷீலாவும் போய் அந்த ஜெயிலரிடத்திலும் ஜெயிலர் குடும்பத்திலேயும் போய் இயேசு கிறிஸ்து பிறந்ததையும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததையும், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதையும், இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும், இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சத்தியத்தையும் சொல்லி இருப்பார். சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசியுங்கள். சிறைச்சாலை ஜெயிலருக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். நான் சொன்னது இருக்குதா? கர்த்தருடைய வசனத்தை அந்த வீட்டாருக்கு போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய வீட்டாரும் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பதான் ஞானஸ்நானம் கூடிய ஸ்டேஜ் வருது? வசனத்தை கேட்டு அதை விசுவாசி ஏற்றுக்கொண்டு சரிதான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் எங்க வருது? ஞானஸ்நானத்துக்கு வருது. சரியா? இன்றைக்கு திருச்சபைகள் எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இருக்கிறதா? புராதன சபைகள் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்காங்க? சின்ன பிள்ளைய பிறந்து 2 மாசம் 3 மாதங்களே கொண்டு போய் தலையில தண்ணியை தொளிச்சு இவனுக்கு இவளுக்கு இந்த பெயரை இடுகிறேன் அப்படி சொல்லி உங்களுக்கு என்ன கொடுத்தாச்சு? ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இது ஞானஸ்நானமா? இல்லை. பைபிள் இப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் பிரதான சபையில் உள்ளவர்கள் இதை அப்படியே புரட்டி என்ன செய்கிறார்கள்? திருச்சபையின் விசுவாசிகளுக்கு உபதேசிக்கிறார்கள். அவர்கள் என்னதான் உபதேசித்தாலும் அந்த புராதன சபைகளிலே இருக்கிற அந்த ஜனங்களும் அந்த போதகருக்கு அறிவிக்காமல் எந்த எந்த ஊழியர் பாஸ்டர் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கிறாரோ அங்கே போய் நினைச்சு வந்திருந்தாங்க, முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. சரிதானா? அப்படிதான் இருக்குது. பிரதான சபைகள் இன்னைக்கு புள்ளி ஒரு எடுத்தனாக்க பாதிக்கு மேல முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம சபையில புராதன சபைகள் அல்லாத மற்ற சபைகளில் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? எல்லாரும் முழுக்க ஞானஸ்நானம். நீங்களும் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானே? எப்படிப்பட்ட நிலையிலே நாம் எடுத்தோம் என்பது இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். சரியா? முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்குற திருச்சபைகளையும் இருக்கிற சில குறையை சொல்கிறேன், ஒரு சில குறையை சொல்கிறேன். ஒரு தம்பி அல்ல ஒரு தங்கச்சி ஒரு 3-4 வாரம் ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, உடனே பாஸ்டர் என்ன செய்வார்? தம்பியை பார்த்து பேசுவார், தங்கச்சியை பார்த்து பேசுவார். அம்மா இயேசு கிறிஸ்து ஒன்றை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து தம்பி ஒன்றை நேசிக்கிறார், நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பார். அது தம்பி ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாது, தங்கச்சியும் என்னன்னு தெரியாது. சரி, இந்த ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டா தான் நமக்கு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாரு. கூட்டு பண்ணி தண்ணியில் முக்கி தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். இதுவும் ஞானஸ்நானம் கிடையாது. சரியா? பைபிள் படி நான் சொல்றேன், டாக்டரின் படி சொல்றேன். பைபிள் படி இதுவும் ஞானஸ்நானம் கிடையாது, ஒரு சடங்காச்சாரம். ஞானஸ்நானம் அப்படின்னு சொன்னா என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 26 to 38 வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்வை நான் அப்படியே சொல்லுகிறேன். 26வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையிலும் எத்தியோப்பிய அரண்மனையிலே ராஜாவாக இருந்த ஒருவனுக்கு மந்திரியாக இருந்தவர் கந்தாகே. சரியா? இந்த கந்தாகே எருசலேமின் ஆலயத்திற்கு தொழுது கொள்ளும்படியாக போகிறார். தொழுகை முடிந்த பின்பு வீட்டிற்கு திரும்ப வருகிறார்.
திரும்ப வருகிற வேளையிலே ரதத்திலே உட்கார்ந்து அவர் வேதாகமத்தை வாசிக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தை அவர் வாசிக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, புரியல. நம்மளே கேட்ட அப்படித்தானே சொல்லுவோம். காலையிலையும் சாயங்காலம் வாசிக்கணும்னு பாஸ்டர் சொல்றாருயா, நானும் காலையிலையும் சாயங்காலமும் பைபிளை வாசிக்கிறேன். ஆனா ஆனாவும் புரியல, ஆவன்னாவும் புரியல. பாஸ்டர் சொல்லிட்டு என்ன வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் அந்த கந்தைய மந்திரியும் வாசித்தான், ஒன்றும் புரியல. ஆவியானவர் அந்த பிலிப்போடு சொல்லுகிறார், நீ போய் இந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி கேட்கிறார். அவர் போய் ரதத்துல ஏறிக்கிறாரு. அந்த மந்திரிகிட்ட கேட்கிறாரு, ஐயா நீ வாசித்தது உனக்கு ஏதாவது புரியுதா? ஒன்றும் புரியலையா, யாரும் சொன்னா தானே எனக்கு புரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த கந்தாகிய மந்திரிக்கு உபதேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் வாசித்த 53வது அதிகாரத்திலிருந்து, ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து அதை அவருக்கு விளக்கி சொல்லுகிறார். அதை கேட்டுக்கொண்ட அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். முதல்லையும் பவுல் என்ன சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இப்ப இவர் என்ன செஞ்சாரு, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அப்போ இவருக்கு என்ன கிடைச்சிருச்சு, ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. அதோட என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாச்சு, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, அதனால என்னோட வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும். சரியா? இந்த கந்தாகிய மந்திரி அந்த பிலிப்போடு வருகிற வேளையிலே தண்ணியை பார்க்கிறாரு. தண்ணியை பார்த்த உடனே கேட்கிறாரு, ஐயா தண்ணி இருக்குத, நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிடலாமா அப்படின்னு கேட்கிறார். இதுல 35, 36 வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி, நீ வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவருக்கு பிரசங்கித்தார். இவ்விதமாய் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்று நிறுத்திக் கொள்ளுங்கள். பிலிப்பு முதல்ல இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணத்தை குறித்து கந்தாகிய மந்திரிக்கு சொன்னார். திரும்பி நடந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து அவருக்கு பிரசங்கிக்கிறார். அதை கேட்ட அவர் தண்ணீரை பார்த்த உடனே, நான் இதிலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பிலிப்பு சொல்ற வாசிங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும், போட்டு விட்டு வச்சுக்கோங்க, முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. பாத்தீங்களா? விசுவாசிச்சு ரட்சிக்கப்பட்டா போதாது, முழு இருதயத்தோடு முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்று நீ முழுக்க முழுக்க விசுவாசித்தால் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு தடை இல்லை. இந்த நிலையில தான் ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும். இன்றைக்கும் எல்லா திருச்சபைகளிலும் அப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க நல்ல விசுவாசி ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன செய்யலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சபைகளையும் ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டாங்க. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதோட காரியம் என்னன்னு சொன்னாக்க வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புரியுதா? அந்த இடத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம். அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கும் முன்னாலேயே இதை நம்ம நிதானிக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் உள்ள பழைய குணாதிசயங்கள், பழைய செய்கைகள் எல்லாம் ஒளிந்து போய் விட்டதா? ஆமாயா, நான் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், சிகரெட்டு இப்போ நான் குடிக்கிறது இல்லை. நான் பொடி போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் பொடி போடுறது இல்லை. நான் வெத்தலை பாக்கு போயில போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ வெத்தலை பாக்கு போயில போடுறது இல்லை. சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ சினிமா பார்க்கறது இல்லை.
இப்படி எந்த காரியத்தையும் நான் ஆண்டவருக்கு என்று விட்டு நான் இப்படி எல்லாவற்றையும் விட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகையினாலே பழையவைகள் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போகின. இது மேலாப்புல இருக்கிற பழைய காரியங்கள். என்ன மேலாப்புல இருக்கிற எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்கிற பொதுவான கேரக்டர் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19-20 வசனங்கள். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், பாவம் உள்ளவனாக மாற்றும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த பழையவைகள் எல்லாம் நம்ம விட்டு ஒழிஞ்சு போயிடுச்சா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆவி நிறைவே பெற்றிருக்கிறோம், எல்லா அனுபவம் நமக்கு இருக்குது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பழைய காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு ஒழிஞ்சு போயிடுச்சா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒழிஞ்சிருச்சா? பொல்லாத சிந்தனைகள்லாம் ஒழிஞ்சிருச்சா? யாருக்கும் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா நம்ம விட்டு அது இன்னும் ஒழியது. ஆனா கிறிஸ்தவனாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யப்பட வேண்டும்? ஞான ஸ்நானத்திற்கு முன்பே ஒழிக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்குள், ரட்சிக்கப்பட்ட ஒருத்திக்குள் இந்த சிந்தனை இருக்கவே கூடாது. கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ நம்மளோட பெரிய வீடு கட்டிட்டு அப்படி இருக்கு, சந்தோஷப்படுவீங்களா? மேக்சிமம் 1-2 சிஸ்டர் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஆனா இப்படி இருந்தா என்ன அனுபவம் உள்ளவங்கன்னு கிடையாது, ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவங்கன்னு கிடையாது. இப்ப நமக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த வசனத்தை வச்சு நீங்களே இந்த பொண்ணை கல்லுல உரசி பார்க்க மாதிரி உரசி பார்த்துக்கோ. சரியா? உங்களுக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் என்ன உரசி பார்த்தா தான் எனக்கு தெரியும், நீங்க உங்களை உரசி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சு பாருங்க, உரசி பாருங்க. குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது உரசி பார்த்து நெஞ்சுச்சுங்க சரி பண்ணிக்கும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட தீய சிந்தனைகள் இருதயத்திலிருந்து வரவே கூடாது. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் போதகர் ஞானஸ்நானம் கொடுக்கவும் வேண்டும். யோவான் 3:5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும் என்பதற்காக ரட்சிக்கப்படாத நிலையிலும் ஜலத்தினாலே பிறந்தால் ஆவியினால் நீங்கள் பிறப்பதற்கே முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் சரியானபடி பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. கிறிஸ்தவனோட கடினமான ஒரு பாதை பார்த்துக்கோங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நெருக்கமான பாதை தெரிந்து கொள்கிறவர்கள் மிக சிலர், விசாலமான பாதை தெரிந்து கொள்கிறவர்கள் அநேகர், இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்கிறவர்கள் மிக சிலர் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி கிறிஸ்தவத்துல நெருக்கமான பல காரியங்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறபடினால் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நெருக்கமான பாதையிலே செல்லுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த நெருக்கமான பாதையிலே சென்றால்தான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெறுமனே ஞானஸ்தானம் எடுத்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாச்சு, அதனால நான் பரலோகத்துக்கு போயிடணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த நிலைக்கு உட்பட்ட பின்பு தான் என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்தானத்திற்கு வர வேண்டும். ஞானஸ்தானத்தினுடைய கருப்பொருள் என்ன சற்று பாருங்கள். கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்துடைய பொருள் என்னங்கிறத பவுலுங்க என்ன செய்யறாரு, தெளிவா சொல்றாரு. நம்மளை முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க, தண்ணிக்குள்ள முழுக்க வச்சிடறாங்க. அது என்ன பொருள், அதோட பொருள் பவுல் அதான் சொல்றாரு. அதோட பொருள் என்ன,
ஏன் தண்ணிக்குள்ள முக்குறாங்க? பாவத்திற்கென்று மரித்து தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இவன் இப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். அடக்கம் பண்ணப்பட்ட இவன் அப்படியே அடங்கி போல கிறிஸ்துவுக்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி திரும்பவுமாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான் என்கிற கருப்பொருளை கொண்டுதான் இந்த ஞானஸ்தானமானது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட நாம் பாவத்திற்கென்று செத்தவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திற்கென்று மரித்த நாம் மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்ட பாவத்தை செய்யவே முடியாது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களை செய்வதற்கு முடியவே முடியாது. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சாராம்சம் இதுதான். இது இல்லாமல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது சம்பிரதாயத்திற்காக மற்ற மதஸ்தவர்கள், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் பௌத்தர்கள், நாங்கள் சீக்கியர்கள், நாங்கள் சமணர்கள் என்று அவரவர்கள் அவர்களுடைய மதங்களை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்களோ அது போல நானும் என்ன சொல்றேன், கிறிஸ்தவன்னு சொல்றேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கும். மெய்யாகவே கிறிஸ்தவன் என்கிறவன் பாவத்திற்கு செத்தவன். பாவத்திற்கு செத்த அவன் பாவத்தை திரும்ப பிழைத்திருப்பது முடியாத ஒரு காரியம். ரோமர்ல பவுல் அதான் சொல்லுவார், மரித்தவன் பாவம் செய்ய கூடாதே மாட்டாதே அப்படின்னு சொல்லுவார். நிச்சயமாக பாவத்திற்கு மரித்த ஒரு கிறிஸ்தவன் திரும்பமாக பாவம் செய்ய முடியாது. ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் திரும்பமாக பாவம் செய்ய முடியாது. பாவத்திற்கென்று செத்து ஞானஸ்தானம் எடுத்திருப்பாயே என்று சொன்னார். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்ட நிலையிலே ஞானஸ்தானம் எடுத்திருப்பாயே என்று சொன்னார். திரும்பமாக ஒன்றால் நினைச்ச முடியாது. பாவம் இதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அபியாசப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது சட்டுப்புட்டுன்னு வர்றதில்லை, கேள்விப்பட்ட உடனே வர்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் சமுதாயத்தில் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்ய வேணும், நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு சாகுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் போறதை தான் சொல்லுகிறார். வாசியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஞானஸ்நானத்தினுடைய காரியத்தை பவுல் சொல்லுகிறார். நானும் கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டேன், ஆனால் இப்பொழுது பவுல் பாவம் செய்தாரா? திருப்பி ஒரு இடத்திலும் அவர் பாவம் செய்ததாக பார்க்கவே முடியாது. அவரும் மனிதன் தான், அவரையும் இயேசு கிறிஸ்து தான் ரட்சித்தார். நீங்களும் நானும் மனிதர்கள் தான். நம்மையும் யார் தான் ரட்சித்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் ரட்சித்திருக்கிறார். அந்த பவுலுக்கு இருந்த அனுபவம் எனக்குள்ளும் வர வேண்டும் என்று சொன்னால், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை எப்பொழுதெல்லாம் நமக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இடத்தை விட்டு அந்த நிலையை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை பேசப்படுத்த வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற அனுபவத்தில் மனிதனால் பவுலும் வாழ்ந்தார். நானும் ஓரளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகினால்தான் நான் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே ஞானஸ்தானத்தை எடுத்திருக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் எடுத்தாச்சியா, இப்போ நான் என்ன செய்யறது? பரவாயில்ல, இனிமேல் அப்படி செய்யாதபடிக்கு எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எந்த பாவமும் உங்களை அணுகாதபடிக்கு காத்து கொள்ளுவார். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆவியை ஸ்திரப்படுத்துவார். பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் வரங்களை உங்களுக்கு கொடுப்பார். அதை கொண்டு நீங்கள் தேவனுக்கென்று சாட்சியாக வாழ முடியும். கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் வேத வசனத்தின் அடிப்படையிலே சீராக கை கொண்டு வாழ்வதற்கு பழகி கொள்வோமே என்று சொன்னால், நிச்சயமாக கிறிஸ்தவை பற்றி பிறருக்கு புறஜாதியாருக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியமே
இருக்காது. நம்முடைய வார்த்தைகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடைமுறையை பார்த்து அவர்களே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதுதான் சரியான கிறிஸ்தவ சபை, சரியான கிறிஸ்தவ சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த கடைசி நாட்களிலே உருவாக்குவதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். உங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முற்படுவோம். ஜெபிப்போம். எல்லா ஆண்டவரே, அருமையான ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களோடு கூட பேசியிருக்கிறீர் என்று நான் இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கேட்ட சத்தியத்தை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி